Good morning teachers, welcome to Aruna Padasala. Ennum welcome for the 5th standard English term 1 module 5 day 2 activities பார்க்க போறோம். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸிங் த போயம். ட்ரெஷர் ட்ரோவ் போயம் தான் நம்ம 4th ஸ்டாண்டர்டுக்குரிய அந்த போயமை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம், மேலும் வலுவூட்டுறோம். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், கொஷின் கார்டு, வென், வாட், ஒய் அப்படின்னு எழுதுன கொஷின் கார்டும், ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் கார்டு இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கார்டை நம்ம எழுதிக்க போகிறோம். கொஷின் கார்டில் வென் டு யூ ரீட், வென் ஐ எம் ஹாப்பி, வென் ஐ எம் ஃப்ரீ. என்னென்னா கொஷின் என்ன எழுதுகிறோமோ வென் டு யூ ரீடுன்னு எழுதுகிற அதே கொஷின் கலர், அந்த கலர்லேயே ஆன்சரும் எழுதணும். க்ரீன் கலரில் ஒன்று எழுதியிருக்கோம் ஒரு கொஷின்னா, வாட் டு யூ ரீட் அப்படின்பொழுது அதோட ரெஸ்பான்ஸ் கார்டு ஃபுல்லாகவே அந்த 4 லைனுமே க்ரீன்லேயே எழுதியிருக்கணும். ஐ ரீட் அபவுட் ஸ்பேஸ், ஐ ரீட் அபவுட் மாஸ், ஐ ரீட் அபவுட் அன் ஆட்டோ ரேஸ், ஐ ரீட் அபவுட் காஸ். அடுத்து தேர்ட் கொஷின், வை டு யூ ரீட், ப்ரௌனில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அதோட ரெஸ்பான்ஸ் கார்டும் ப்ரௌனில் தான் இருக்கணும். ஐ ரீட் டு கோ பேக் இன் டைம், ஐ ரீட் டு நோ ஹிஸ்ட்ரி, ஐ ரீட் டு ஃபைண்ட் அ மிஸ்ட்ரி, ஐ ரீட் டு சால்வ் அ ரிடில், ஐ ரீட் டு see a mermaid under the sea. இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டு 3 குரூப்ஸாக குழந்தைங்களை பிரிச்சுட்டு அவங்களுக்கு கொஷின் கார்டு, ஆன்சர் கார்டு கொடுக்குறோம். 2 குழந்தைங்க வந்து அதை நல்லா படிச்சுட்டு குரூப்பில் பார்த்துட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் கொஷின் கேட்குற மாதிரியும் அடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கான ஆன்சர் சொல்கிற மாதிரி சொல்ல வைக்க போகிறோம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஷர் ட்ரோவ் போயமை வந்து கிளாஸ் 4 ஸ்டாண்டர்டில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத படிக்க சொல்கிறோம். அதே போல் தான் ரீஇன்ஃபோர்ஸிங் த போயம், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் 5th ஸ்டாண்டர்டுக்குரிய போயம். இதுக்கு நமக்கு தேவையானது மாஸ்க் ஆஃப் அன் earthworm, earthwormோட மாஸ்க்கு, ஃபார்மரோட மாஸ்க்கு, கொஷின் கார்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸு. இதில் அதே மாதிரி டீச்சர்ஸ் கொஷின் கார்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் கார்டுன்னு இருக்குது. இதே சேம் தான். கொஷின் என்ன கலரில் எழுதுகிறோமோ அதே கலர் ஆன்சர் எழுதணும். ரெஸ்பான்ஸ் கார்டு ப்ளூ, க்ரீன், ப்ரௌனில் இவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் அது கரெக்டாக கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கார்டும் சேம் கலரில், ஒரே கலரில் எழுத போகிறோம். ஹூ ஆம் ஐ ப்ளூ கலரில் எழுதியிருக்கோன்னா, யூ ஆர் அன் earthworm அது ப்ளூ கலரில் இருக்கணும். யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ப்ளூ கலர். அது மாதிரி ஒய் டு யூ லைக் மீ க்ரீன் கலரில் எழுதியிருக்கோன்னா, யூ கிவ் ஸ்ட்ரென்த் டு த சாயில் க்ரீன் கலரில் இருக்கணும். யூ கிவ் வெல்த் டு மீயும் க்ரீனில் எழுதியிருக்கணும். ஹவு டு ஐ ஹெல்ப் யூ ப்ரௌனில் எழுதியிருக்காங்க. யூ டாயில் அ ஃபிஷிங் ஹூக், யூ கிவ் ஃபிஷர்மேன் சம்திங் டு குக் அதுவும் ப்ரௌனில் எழுதுகிறோம். இது மாதிரி கொஷினும் ஆன்சரும் சேம் கலரில் எழுதிட்டு கிளாஸை 3 குரூப்ஸாக பிரிச்சுட்டு நாம் அஸ் எ டீச்சர் என்ன பண்ணுறோம், மாஸ்க் போட்டுக்கிறோம். earthworm மாஸ்க்கை நம்ம போட்டுக்கிறோம். 2 குழந்தையும் நம்ம கூப்பிடுறோம் ஃப்ரெண்ட்டுக்கு. கூப்பிட்டுட்டு அந்த கொஷினை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த கொஷின் கார்ட்ஸை நம்ம அவங்ககிட்ட கொடுத்த உடனே நம்ம கொஷின் கேட்கணும். அந்த கார்டுக்கான ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கார்டு வச்சு குழந்தைங்க பதில் சொல்லுவாங்க. 2 இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் 1 ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் 2 வந்து இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீச்சர் கேட்குறாங்க, ஹூ ஆம் ஐ, நான் யாருன்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் 1 சொல்லும், யூ ஆர் அன் earthworm அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் 2 இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டை எடுத்து வச்சு, ரெஸ்பான்ஸ் கார்டு எடுத்து வச்சு படித்து சொல்லுவாங்க. அதே போல் டீச்சர் கேட்பாங்க, ஒய் டு யூ லைக் மீ, உங்களுக்கு என்ன ஏன் பிடிக்கும். ஸ்டூடெண்ட் 1 சொல்லுவாங்க, யூ கிவ் ஸ்ட்ரென்த் டு த சாயில், மண்ணுக்கு வளத்தை கொடுக்குறீங்க. ஸ்டூடெண்ட் 2, யூ கிவ் வெல்த் டு மீ, எனக்கு வளத்தை கொடுக்குறீங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் 3, 3வது க்ளூ ஸ்டூடெண்ட் 1, 2 தான். டீச்சர் கேட்குறாங்க, ஹவு டு ஐ ஹெல்ப், நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எதுக்கெல்லாம் ஹெல்ப் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாங்க. யூ டாயில் ஆன் ஃபிஷிங் ஹூக், மீன் பிடிக்கிறதுக்கு இறையாக இருக்கிறீங்க அந்த ஊக்கில், அது என்ன சொல்லுவாங்க, தூண்டில். அப்புறம் ஸ்டூடெண்ட் 2 வந்து யூ கிவ் ஃபிஷர்மேன் சம்திங் டு ஈட் இட், மீனவர்கள் சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 ஸ்டூடெண்ட்டும் சொல்லி முடித்த பிறகு அதே போல் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் போயமை 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத குழந்தைங்கள ரீட் அவுட் பண்ண சொல்கிறோம். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டி முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.